தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் தமிழின வரலாற்றில், தமிழரின அரசியல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத பெரும் மாறுதல் இப்போது இந்த நிலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டாய் அந்த இடத்தில் நீ மதிக்கப்படுகிற அளவிற்கு உயர வேண்டும். அதான் சாதனை. எந்த இடத்தில் நீ தவிர்க்கப்பட்டாய், புறந்தள்ளப்பட்டாய் அந்த இடத்தில் நீ போற்றப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். அதான் சாதனை. இவனெல்லாம் ஒரு ஆளா என்று கருதியவர்கள் 234 தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்த சீமானுக்கு ஆள் இருக்கா என்று கேட்டவர்கள் இப்போது இவன்தான் ஒரு ஆள் என்று பதறுகிறார்கள், கதறுகிறார்கள். 234 தொகுதிகளையும் போட்டியிடுகிற கட்சி, 40 தொகுதிகளும் போட்டியிடுகிற கட்சி, தமிழ்நாட்டில் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்றவர்களுக்கு ஆள்லையா இருக்கு, ஆனா பயம். பணம் இருக்கிறது, வேற என்ன இருக்கிறது? என்னிடத்தில் பணம் இல்லை, மானமிக்க என் இனம் என்னோடு இருக்கிறது. அந்த தெம்பும் திமிரும் இந்த நம்பிக்கையும் எங்களுக்கு அடர்த்தியாக இருக்கிறது. என் மக்கள், இது என் நாடு, என் நிலம், என் வளம், என் உரிமை, என் மொழி, என் பிள்ளைகளின் கல்வி, என் மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு, நஞ்சில்லா காற்று, நஞ்சில்லா நீர், நஞ்சில்லா உணவு, இதை கொடுப்பதே எம் கனவு. எங்களுக்கு ஒரு கனவு, ஒரு நோக்கம். இதில் எதுவுமே இல்லை இவர்களுக்கு. அன்பு தம்பி தங்கைகளே, கஷ்டப்படுகிற மக்களின் கடைசி புகலிடம் கடவுள். அயோக்கிய அரசியல் தலைவர்களின் கடைசி புகலிடம் காசு. எப்படியாவது காசை கொடுத்து வாக்கை வாங்கிவிட வேண்டும். உங்கள் பிள்ளைகள் வாக்கை பெறுகிறோம், அவர்கள் வாங்குகிறார்கள். ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு, நிறைய வேறுபாடு இருக்கு. நாங்கள் இதுவரை வெல்லவில்லை, ஆனால் என் மக்கள் எங்களை நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள். இந்த பிள்ளைகள் வந்தால்தான் நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும் என்று நம்புகிறார்கள். ஏன்? நாங்கள் எடுத்து வைக்கிற தத்துவ கோட்பாடுகள். நாங்கள் தமிழ் தேசிய மக்களுக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள் என்று கருதுகிறீர்களா? இல்லை, எங்கள் அரசியல் கோட்பாடு உலகம் முழுமைக்கும் பொதுமையானது. நாங்கள் முன்னெடுப்பது இந்திய பெருநிலத்திலே உரிமை இழந்து அடிமைப்பட்டு இந்திய சிறை கூடாரத்திற்குள் சிக்கொண்டிருக்கிற எல்லா மொழிவழி தேசியங்களின் உரிமைக்கு பேசுகிறோம். அவரவர் மொழி, அவரவர் நிலத்தில் ஆட்சி மொழி. தொடர்புக்கு கெடுவாய்ப்பாக வெள்ளையன் நம்மளை ஆண்டிருக்கிறான். ஒரு பொது மொழியாக ஆங்கிலம் வைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். இந்தி பேசுற மாநிலங்களில் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, பிரச்சனை இல்லை. எனக்கு என் நிலத்தில் என் தாய்மொழி, என் தாய்மொழி தமிழ் ஆட்சி மொழி, அதுவே பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி. தொடர்புக்கு ஆங்கிலம் வைத்துக் கொள்வோம். அப்படி போராடுவது எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்குமான உரிமைக்கானதுதான். நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுவது இனவெறி என்று சொல்லுகிறார்கள், பாசிசம் என்று சொல்லுகிறார்கள், இன வெறுப்பு அரசியல் என்று சொல்ல இல்லை. நாங்கள் செய்வது இன வெறுப்பு அரசியல் இல்லை, இன உரிமை அரசியல் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். நாங்கள் கேட்பது தமிழ் தேசிய மக்களின் இறையாண்மை, அந்த இறையாண்மை கொண்ட ஆட்சி, தமிழ் தேசிய மக்களின் உரிமை, அதற்கான அரசியல். மாநில தன்னாட்சி,
மாநில உரிமை என்பது என் உடன் பிறந்தவர்களே, அந்த மாநிலத்தை, அந்த மாநிலத்தில் அந்த இனத்தை சார்ந்த மகன் மகள் ஆள்வதுதான் முதன்மையான உரிமை. மாநில உரிமைகளிலே முதன்மையான உரிமை அதுதான். இது என் நிலம். வாழும் உரிமை யாருக்கும், ஆளும் உரிமை எங்களுக்குத்தான். ஏன் உனக்கு வேண்டும்? ஏனும் அதிகாரம் வேண்டும்? என் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு முத்த என் தாய்மொழி சிதைந்து அழியக்கூடாது. ஏன்? மொழி அழிந்தால் என் இனம் அழியும். என் இன அழிவை சகித்துக் கொண்டு எப்படி ஒரு தன்மானமிக்க தமிழன், இன உணர்வு கொண்ட தமிழன் எப்படி சகிப்பான்? முடியாது. ஆகவே அதிகாரம் எனக்கு. ஏன்? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. எங்கள் தாத்தா தேவனைய பாவாணர் தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழ் எழுச்சியுற வேண்டும் என்றால் இந்த நிலமும் அதிகாரமும் எங்களுக்கு வேண்டும். இவ்வளவுதான். அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த பெற்றோர்களே, தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் எல்லா நாடும் மேட் இன் சீனா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சிங்கப்பூர். உன்னாடு இந்தியா, மேக் இன் இந்தியா. ஏன்? சொந்த மொழியிலே படிக்கிறது இல்லை. ஆங்கிலம் அறிவென்றுகிற ஒரு கூட்டம். அடுத்தவன் மொழி உனக்கு எப்படி அறிவாகும்? எப்படி அறிவாகும்? எப்படி எப்படி? இது எவ்வளவு பெரிய ஒரு அறிவிழந்த நிலைமைன்னு வருது. ஆங்கிலம் அறிவல்ல, லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ். இது தெரியாம சும்மா ஆங்கிலம், ஓ இங்கிலீஷ் நாலேஜ். இங்கிலீஷே நாலேஜாடா? அந்த எண்ணத்தை இளைய தலைமுறை பிள்ளைகள் கைவிடுங்கள். மொழி கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். இந்தி தேவையானால் கற்றுக்கொள்ளலாம். இந்திய ராணுவத்தில் பணிபுரிகிற நம் வீரர்கள், இங்கே என்னோடு பாதுகாப்புக்கு இருக்கிற என் தம்பி பூமி இந்தி படித்துக் கொண்டு ராணுவத்திற்கு போனானா? இங்கே போய் படித்துக் கொண்டானா? சொல்லுங்கள். ஏதிலாக நாங்கள் புலம்பெயர்ந்தோம், பிரான்சுக்கு போனோம், பிரெஞ்சு பேசுறோம். பிரெஞ்சு கத்துக்கொண்டாகதியா போனோமா? மொழி, உணவு, உடை எல்லாம் வாழ்விடம் தீர்மானிக்கும். தேவைன்னா கத்துக்கலாம், போட்டு குழப்பிக்காது, குழப்பிக்கிறது. தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா சீமான்? தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா சீமான்? இது என்ன கேள்வி? இப்போ இங்கிலீஷ் படித்து தான் நாய் பண்ணிலாம் சோறு திண்டு தெரியுதா? தாய்மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனம் அழியும். உலக வரலாறு, உலக வரலாறு. அன்பிற்குரியவர்களே, அருமை தம்பி தங்கைகளே, கேரளத்தின் சிறந்த கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா சொல்லுகிறார், உலகத்திலே கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி தன் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு தமிழர்களுக்குத்தான் உண்டு. அவ்வளவு இலக்கிய செழுமை வளமை கொண்ட ஒரு மொழி உலகத்தில் கிடையாது. திருக்குறளை தாண்டி வாழ்வியல் நன்னெறி சொன்ன ஒரு நூல் எங்கேயும் கிடையாது. நான் சொன்ன, நீ ஆல்பர்ட் ஸ்வீசர் மருத்துவத்துக்கு முனைவர் பட்டம், பொருளாதாரத்துக்கு முனைவர் பட்டம், எல்லாத்துக்கும் முனைவர் பட்டம் பெற்றவன். அவன் உள்ளே இருந்து புத்தகம் படிப்பான். அவன் கல்வியாளன். தன் நண்பன்கிட்ட ஒரு புத்தகம் வாங்கிட்டு வா அப்படின்னா அவன் ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டு கொடுக்குறான். அழுகிறான், படிச்சுட்டு தினாலுறான். வெளியில் வந்து குறிப்பெழுதுறான். எவ்வளவோ புத்தகங்களை படித்து பல்வேறு துறைகளில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன், ஆனால் இந்த நூல் போல மனித வாழ்க்கைக்கு ஒரு நன்னறியை சொன்ன நூல் உலகத்திலே கிடையாதுன்ட்டான். யார்? ஆல்பர்ட் ஸ்வீசர். அந்த எந்த நூல் அது? நம்ம பட்டனார் வள்ளுவ பெருமகனார் தந்தரிலேயே திருக்குறள் தான். காந்தியும் லியோ டால்ஸ்டாய் நண்பர்கள். லியோ டால்ஸ்டாய் காந்திக்கு கடிதம் எழுதுறது, காந்தி பதில் கடிதம் எழுதுறது, ரெண்டு நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு காந்திக்கு வர கடிதத்தில் எழுத்துக்கள் கண்ணீரால் அப்படியே துளி துளியா நனைஞ்சிருக்கு. பரிவு, இரக்கம், கருணை இந்த வார்த்தைகள் கடிதத்தில் அங்கங்கே நிறைய பரவி இருக்கு. காந்தி திருப்பி கடிதம் எழுதி கேட்கிறார் லியோ டால்ஸ்டாய்க்கு, டால்ஸ்டாய் என்ன உன் கடிதத்தில் அங்கங்கே நனைஞ்சிருக்குது, எல்லா இடத்துலையும் பரிவு, கருணை, இரக்கம்னு. அதான் நான் திருக்குறள் ஒரு நூலை படித்தேன், அதிலிருந்து எனக்கு ஏற்பட்ட தாக்கத்தில் இந்த அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் இந்த வார்த்தைகள்லாம் தானாக வந்துருச்சு. அது ஏன் நனைஞ்சிருக்கு? படிக்கும்போது நான் அழுதேன், அங்கங்கே விழுந்த கண்ணீர் துளியது அப்படின்னு. அது என்ன நூல் டால்ஸ்டாய்? அதாப்பா ஓ நாட்டில் தான்ப்பா, தமிழ்நாடு திருக்குறள்னு ஒரு நூலுப்பா. அதோட
அவர் அதை எடுத்து இந்தி பதிப்பை படிக்கிறாரு. படிச்சுட்டு காந்தி சொல்றாரு, அடுத்த பிறப்பு என்று எனக்கு ஒன்று இருந்தால் நான் திருக்குறள் எழுதப்பட்ட அந்த மொழியிலேயே நான் படிக்கணும். அதனால் அடுத்த பிறவியில் நான் தமிழனாக பிறக்கணும்னு எழுதுறேன். நீ தமிழனாக பிறந்த நீ இப்பிறவியில் திருக்குறளை படிச்சிருக்கியா? கேட்டுப்பாரு, கேட்டுப்பாரு. 10 குறள் அந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சர் அமைச்சர் 10 குறளை தொடர்ச்சியாக சொல்லுவோம். என் தம்பி தங்கச்சியில் சிரிக்கிறாங்க. ஏன்னே நீ வேற நகைச்சுவை பண்ணிக்கிட்டு பார்த்து படிக்கிற பாலியல் பலகாரம்ங்கிறாரு. அப்புறம் அவரை போய் பலாத்துக்கிற வர மாட்டேங்குது. அப்போ எதை கவனிக்கணும்னு நினைக்கிறேன் நீ? உலகம் முழுமைக்கும் எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறாங்கல்ல, டே மகனே, உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் இருக்குன்னா அது தமிழினம் தாண்டா அப்படின்னு. உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனம் நாங்கள். முன்பெல்லாம் அறிவில் சிறந்தவர்களாக யூதர்கள் இருந்தார்கள். இப்போது அவர்களை முந்திக் கொண்டு தமிழர்கள் போகிறார்கள். யார்? நான் சொல்லல, அமெரிக்காவின் யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது தமிழர்கள் முந்தி கொண்டு போறான்னு. அவ்வளவு ஆற்றலும் அறிவாற்றலும் உடலாற்றலும் கொண்ட மானமிக்க வீரமிக்க இனத்தின் மக்கள் நாங்கள். அவ்வளவு செழுமை என்னுடைய இல்லை. எங்க பாட்டனுக்கு எங்க பாட்டி அவைக்கும் சண்டை. எங்க ஆளுக்கு புது கவிதை மாதிரி தான் எழுதியிருந்தான், 1.25 அடி தான். எங்க பெருமாள் கூட 2 அடியில உலகத்தை அளந்தாருன்னு. எங்க பாட்டை வல்லுவப்ப 1.25 அடியில உலகத்தை அளந்தவன் அவன் தான். அவன் சொல்லாத யாரும் சொல்லல. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியதற்பது போற்றி உனின். இது என்ன என்று சொல்ல வர்றாரு? சாப்பிட்டது செரிச்சிருச்சா செமிச்சிருச்சா பார்த்துட்டு சாப்பிடு, உடம்புக்கு நோய் வராது, மாத்திரை மருந்து தேவைப்படாது. இதாங்க அதுக்கு. இதை எங்க அவ்வை படிச்சுட்டு நல்லவன் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் பெருசா எழுதிட்டான். இதுவே பெருசு. அப்ப என்ன பண்ணலாம்? சின்னதா சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு. என் மகளாக வந்திருக்காள் தமிழ் இதெல்லாம், அவளுக்கு படிச்சுன்னு தெரியணும்ல. அவன் 1.25 அடி மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். வேணாம், அது பெருசா இருக்கு. பசித்து புசி முடிஞ்சு. கொட்டி கிடக்கடா அறிவு, அறிவு கொட்டி கிடக்கடா, அறிவு களஞ்சியமடா. பண்டாரம்னா என்ன? அறிவு சேமிப்பு கிடங்கடா. நம்ம எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு. யார் நம்மளோட போது யார் சொல்றது? கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு? தோல்விக்கு 2 காரணம். ஒன்னு யோசிக்காம செய்யறது, இன்னொன்னு யோசித்த பிறகு செய்யாம இருக்கிறது. சரி எனப்பட்டதை செய்யாமல் இருப்பதும் தோல்விக்கு காரணம். கன்ஃபியூசியஸ். இது பகவான் கிருஷ்ணர். எங்கால செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். என்னடா நம்மால் குறைஞ்சிட்டான்னு நினைக்கிற? என்ன குறைஞ்சிட்டான்னு நினைக்கிற? இவரு திட்டமிட தவறுகிற போது, திட்டமிட தவறுகிற போது, ஒரு செயலை செய்ய முன் தயாரிப்பு, திட்டமிட தவறுகிற போது நீ தவறு செய்ய திட்டமிடுகிறாய். இதுதான் உலகத்தில் சிறந்த தத்துவம் அப்படின்னு சொல்றான். நானும் படித்தேன். ஆமா, பெஸ்ட் பிலாசபி அப்படிதான் நான் நினைச்சேன். எங்காலு எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. யாரு? அந்த அந்த திட்டமிட அவன் எழுத அவன் பரம்பரையே பிறக்கிறதுக்கு முன்னாடி பாடிட்டு போயிட்டான். இப்படித்தான் ராசா எல்லாம் சொல்லுவான். நீங்க கனவு காணு, அப்படியே வானத்துக்கு ஏணிய போடு, பெருசா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாங்க, உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நீ சுமந்து நில், அதான் உலகத்தில் எல்லாவற்றை விட பெரியது. எங்கால் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமே நீர்த்து. ஆக சிறந்த இனமடா நான், ஆக சிறந்த இனத்தின் மகனடா நான். என் தாய்மொழியை சாக விடுவதென்பது மிக கொடுமையானது. நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றான் நவார்மொழி கவிஞன் ரசூல் ஹம்சா. இன்று என் தாய்மொழி இறந்து கொண்டிருக்கிறது, மீட்க என் உயிரை கொடுத்தேனும் போராடுவேன். ஏன்? என் மொழி என் உயிர். இறந்து போன சமஸ்கிருதத்தை மீட்க காக்க பாடுபடுகிறது இந்த அரசு. ஏன்? அது அவர்களின் தாய்மொழி. அதிகாரம் வந்த பிறகு அழிந்து கொண்டிருக்கிற சமஸ்கிருத மொழியை மீட்க காக்க போராடுகிறார்கள். அதை போல சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் உயிர் தமிழ் மொழி தாய்மொழியை மீட்க நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற போராடுகிறோம். எப்படி மீட்பாய் சீமான்? தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. சட்டம், சட்டம்.
சட்டம் போட்டால் என்ன பண்ணுவேன்? படிச்சிருவேன் தம்பி. ஒரு எளிய 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 முறை தான் தம்பி. நீ போய் படு. உன்னை மறந்து உறக்கத்தில் எந்த மொழியில் கனவு வருது, அதுதான் உன் சிந்தனை மொழி, அதுதான் உன் கல்வி மொழியாக இருக்கணும். நீ நோபல் பரிசு, உலகத்தின் தலை சிறந்த விருதை பெற்ற எல்லாரையும் பார், தாய்மொழியில் கற்றவன். நீ சோதிச்சா பாரு, குழப்பிக்காத. நம்ம ஐயா அப்துல் ரஹ்மான் அமெரிக்கா போகிறாங்க. அமெரிக்கா போய் தமிழர்கள்லாம் கூடியிருக்கும்போது பேசும்போது தமிழ் படிங்கன்னு சொல்கிறீங்களா, அது படித்தா என்னன்னு ஒருத்தர் பேசுகிற. அப்படி இவர் நீங்கள் தமிழர் தானே? ஆமாம். ஏன் கேட்குறீங்கன்னு அவர் கேட்குறாரு. தமிழனை தவிர உலகத்தை இந்த கேள்வி எவன் கேட்பேன்? தமிழன் தான் கேட்பேன் அப்படி கேள்வி. அவர் திருப்பி நம்மால் கேட்குறாரு. ஐயா அப்துல் ரஹ்மான் கேட்குறாரு, நீங்கள் அமெரிக்காவில் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஏதோ சொல்கிறான், கணிப்பொறியியல்னு சொல்கிறான். நீங்கள் கற்ற கனி பொறியியல் அறிவுக்கு வேலை கொடுத்துருக்கா அமெரிக்கா? உங்கள் ஆங்கிலத்துக்கு வேலை கொடுத்துருக்கா? இப்படிதானே கேள்வி. ஓ இங்கிலீஷுக்கு வேலை கொடுத்துருக்கா, நீ கற்று வந்த கனி பொறியியலுக்கு வேலை கொடுத்துருக்கா? டே, இங்கிலீஷுக்கு வேலைன்னா அவனை விட நீ இங்கிலீஷ் பேசுகிற போறியா? இல்லை, நீ கற்ற அந்த கணினி பொறியியல் அறிவுக்கு தான் வேலை கொடுத்துருக்கான். இதை விட எளிமையா ஐயா சுஜாதா சொல்றாரு, எழுத்தாளர் சுஜாதா என்ன சொல்றாரு, தமிழில் படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கும் குழப்பிக்காதீங்க. அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாதுன்னா உலக நாடுகள் அவரோட பேசுறதுக்கு தமிழ் படிச்சுக்கிட்டு வருங்கிற, அப்படி கற்றுக்கிட்டு வருங்கிற. அப்படி அவ்வளவு சான்றியா. என்னை வச்சுக்க, முதல்ல கனடாவில் கைது பண்ணி புறங்கையில் விலங்க போட்டு கூட்டிட்டு போனேன். 100 கிலோமீட்டருக்கு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஹரி ஓகே புறங்கையில் விலங்க போட்டு என்ன ஓகேன்னா சரி போனேன். போய் அங்கே நின்றுட்டு அவன் பார்த்தான். என்னை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூட்டி வந்துட்டான். ஏன் எதுக்கு எனக்கு இங்கிலீஷு? எதுக்கு? அமெரிக்காவில் கைது பண்ணான். என்னை கைது பண்ணவனே அங்கே உட்கார்ந்துருக்கான். கைது பண்ண உடனே ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாளர் அங்கே இருக்கான். என்ன மாதிரி பேசிக்கிட்டோங்கிற, உன்னுடைய கட்சி கொள்கை என்ன? கொள்கை சொன்னால் கட்சியில் சேர்ந்துக்கிறீங்களா? நான் யாரு? என்னை திருப்பி அனுப்புறது நான் அனுப்பிடு. பல்லு விளக்காமல் குளிக்காமல் உட்காந்துருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திருப்பி அனுப்பணும். நிறைய ஃபார்மாலிட்டிஸு. என்னடா ஃபார்மாலிட்டிஸ் போடா. அவன் ஒரே கணக்கில் இருந்தான். இந்தியாவுக்கு போகாத, உன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நீ இங்கே இருந்துரு, உனக்கு குடியுரிமை தாரம்னு. இங்கிருந்து எனக்கு என்ன வேலை இருக்குது? என்னை அனுப்புப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு அப்படி கிளம்பி வந்தேன் நான். சும்மா போட்டு குழப்பிக்காத, தேவைன்னா கற்றுக்கலாம். அப்போ என்ன முடிவெடுக்குது தமிழ் தேசியனம்? பயிற்று மொழி தமிழ், ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. எப்படி செய்வேன்? உலகத்தில் வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவனை விட என் பிள்ளைகள் அழகாக ஆங்கிலம் பேசி எழுதுகிற படிக்கிற புலமையை திறனை கற்றுக் கொடுப்பேன். எப்படி கொண்டு வருவேன்? விடுமுறை காலங்களில் வெள்ளைக்கார துறை பேராசிரியர்களை கொண்டு வந்து உன் உச்சரிப்பை என் பிள்ளைகள் கற்றுக் கொடு. எப்படி? என்ன 50 நேரத்துக்கு ஃப்ளைட் ஓட்டுறேன், வந்து கற்றுக் கொடுக்க மாட்டானா? என் பிள்ளையெல்லாம் இங்கே ஈழத்திலேருந்து போன பிள்ளைகள்லாம் அந்த நாட்டில் வாழ்கிறாங்கல்ல, வெள்ளைக்காரனை மிஞ்சி இங்கிலீஷ் பேசுவாங்க. 4 பேரை பேராசிரியரை போட்டோன்னா முடிஞ்சு பிச்சு எடுத்துருவாங்க. தேவைன்னா பேச வேண்டியதுதான். தேவைன்னா இது மாதிரி தேவைன்னா கற்றுக்க. நீ கூட ஷேக்ஸ்பியரா கூட வா, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி கூட வா, உன்னை யார் வேணாம்னா போட்ட அதே தானே அலையாத. தாய்மொழி மீட்சிக்கு வழி கிடையாது தமிழன் ஆட்சி மலர்வதை தவிர. தமிழை கல்வி, விளையாட்டுக்கு முன்னுரிமை. என்ன செய்வாய்? குழந்தைகளுக்கு சோறு, காலை உணவுலாம் சாதனை. என்ன 7 நாள் 5 நாள் உப்புமா. நாங்கள் திரைப்படம் எடுக்கும்போது கம்பெனி எப்படி பெரிய உப்புமா கம்பெனியாக இருக்குது, சோறே ஒழுங்கப்படும். சிரிக்காதீங்க, என் தம்பிக்கு தெரியும். உப்புமா கம்பெனிம்பாத. இது மாதிரி இது ஒரு உப்புமா கம்பெனி, திராவிட மாடல் உப்புமா கம்பெனி. பிள்ளைகளுக்கு 60 ஆண்டுகள் ஆண்டு விட்டு காலையில் சோறு இல்லை. என் பிள்ளைக்கு சோறு இல்லை. இவங்க ஆண்ட லட்சணம். எங்கள் ஆட்சியில் பாடுற மாடு பண்ணையாக மேய், நாட்டுக்கோழி பண்ணையாக வளர்ப்பேன், ஆடு அப்படி பண்ணையாக வளர்ப்போம், வேளாண்மை நாங்களே செய்வோம். பசி என்ற வார்த்தையே தமிழர் தேசத்தில் இருக்காது. ஒழிச்சு பெறுவேன். உன்னை மாதிரியா தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கு, நூலகம், விளையாட்டு திடல், உடற்பயிற்சி கூடம், பாலை குடி. நம்மகிட்ட தான் பால் இருக்க குடி. இந்த முட்டை இருக்கு, நாட்டுக்கோழி முட்டை எடுத்தா அடி. போ ஜிம்முக்கு, ஏத்ரா பாடியா தூக்குடா.
இந்தியா ஏற்றுமதி செய்யற கறி மாட்டுக்கறி தான் 24 லட்சம் டன். நான் தான் மாடு வளர்ப்பனே, என் பிள்ளைல நல்லா மாட்டுக்கறி சாப்பிட. நான் என்ன சொல்லுவேன், ஐயா குழந்தை விடுறா, மருந்தா நினைச்சு சாப்பிட்றா, மருந்து. மாட்டுக்கறி சாப்பிட்டா தான் பொழைப்பாயின்னு டாக்டர் சொன்னா என்னடா பண்ணுவேன், சாப்பிட்டுங்க சாப்பிட்றா, இது சாப்பிட்டா தான் பொழைப்பேன், சாப்பிட்றா, ஆடுறா ஜிம்ல ஏத்துறா, தூக்குறா பாடிய, நிமிடுறா, யாரா தமிழண்டா சொல்றா, அப்படி தமிழண்டா போடா. நம்ம நாட்டுக்குள்ள நம்ம கோட்டுக்குள்ள நுழைய பயப்படணும்டா. ஏறானு வட இந்தியா ஏறிடுவான்டா, தொடர் வண்டியில எல்லாம் ஏறிடுவான். உழைக்கும் ஆற்றலை வளர்ப்பேன், தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பேன், திறன் மேம்பாடு. குடிக்க விட மாட்டேன், டாஸ்மார்க் மூடுவேன். அப்ப என்ன பண்ண, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கு மது இருக்கு உலக நாடுகளே. ரஷ்யாவா ஓட்கா அந்த ஒயின் எல்லா நாடுகளையும் வச்சிருக்கான், ரம் ஜின்னு எல்லாம் வச்சிருக்கான். என்னுடைய தேசிய குடிபானம் மதுபானம் பனம்பால் தென்னம்பால் திறந்து. கல்லு கடைங்கிறது கிடையாது, பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு இங்கே கிடைக்கும். எப்படி? ஆமா, சிறப்பு சைடிஸ் மாட்டுக்கறி கிடைக்கும், பீஃப் சுக்கா, பீஃப் கறி எல்லாம் கிடைக்கும். என்னென்ன சேட்டை பண்ணுவேங்கிற நெய்தல் அங்காடி. நானே பல கப்பல்களை வாங்கி, மீன்பிடி கப்பல் படகுகளை வாங்கி என் மக்கள்கிட்ட கொடுத்து, நீ மீனை பிடிச்சி கொண்டா நான் சந்தைப்படுத்திக்கிறேன். மீனை பதப்படுத்தி வைக்கிற கிடங்கு நானே ஏற்றுமதி, தமிழ்நாடு அரசுன்னு போட்டு ஏற்றுமதி. இந்த கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம்லாம் தமிழ்நாடு அரசு முத்திரையில் இல்லை, வள்ளுவ பெருமகனார் உட்கார்ந்துருப்பா. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் போடுங்க. தமிழ் தாய் வாழ்த்து இது இல்லை, நீ லமடன் திராவிட நாள் திருநாடு அங்கிட்டு தூக்கி தூர போடு போட்ட தலையில் மாற்றம். அண்ணன் என்ன தலையில் மாற்றம். என்னை வந்து ஐயா கருணாநிதி மடக்கிறது எப்படி மடக்கினார் தெரியுங்களா? சரி, இதை மாத்திருவா. ஜனகணமன தேசிய கீதம், அது ஏன் தேசம் இல்லையா, அது எனக்கு கீதம் இல்லையா. அதுல உச்சல திராவிட வங்கா வருது, அது எனக்கு இதுக்கு. இது ஏன் நாடு, தமிழ்நாடு. என் தாய் நாட்டில் வங்க மொழியில் எதுக்கு தேசிய கீதம்? எதுக்கு வங்க மொழியில? என் தாய்மொழி தமிழ்ல எனக்கு தேசிய கீதம் இருக்குது, என் தேசம் இது, அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, பாடிட்டு போறேன். தமிழ் தாய் வாழ்த்த பாடிட்டு போறேன், அவ்வளவுதானே. என்னென்னமோ சொல்றானே இந்த பையன், இதெல்லாம் நடக்குமான்னு. நடத்தி காட்டுவேன், நடத்தி காட்டுவேன், நீ நம்பு. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் உயிரை கொடுத்து உழைத்து இந்த கனவை நிறைவேற்றுவார்கள். பாராளுமன்றத்துக்கு அனுப்புறேன் பாரு, 40 பேரும் வேட்பாளர்கள் அல்ல, 20 பெண் புலிகள், 20 ஆண் புலிகளை அனுப்புறேன். ஒருத்தன் தப்பிக்க முடியாது. 40 பேரும் உள்ள அனுப்புனீங்கன்னா அங்க இருக்க எல்லாரும் வெளியில போவான். ஏன்னு கேளு, எல்லாரும் நல்லா தெரிகிற மாதிரி தலைவர் படத்தை சட்டையில் வச்சுட்டு போவான். அதானே அது. மாற்றம் என்பது வரலாறுங்களும் அவ்வப்போது இப்படிதான் நடந்திருக்கு. எளிய மக்கள் தான் புரட்சி செய்து வென்றிருக்கிறார்கள். ஆபிரகாம் லிங்கன்லாம் அப்படிதான். ஆபிரகாம் லிங்கன் பல முறை தோற்றுட்டாரு, நிறைய தேர்தலில் நின்று தோற்றுட்டாரு. போட்டு பார்ப்போம்னு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு போடுறாரு, அமெரிக்க தலைவர் குடியரசுத் தலைவருக்கு போடுறாரு, ஜெயிச்சிடுறாரு. எல்லா ஊடகமும் போயிட்டு, மிஸ்டர் பிரசிடென்ட், மிஸ்டர் லிங்கன், நீங்கள் நிறைய தேர்தல் நின்று தோத்தீங்களே, அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்ததுன்னு. மக்கள் முடிவு பண்ணிட்டான் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட்னு. அது தெரியாமல் நான் எல்லா பதவிக்கும் போட்டேன்னா என்ன, அவன் முடிவு பண்ணிட்டான் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் ஜனாதிபதினு. நான் அதுக்கு நிற்காம வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி இதுக்கு நின்று என் காலத்தை வீணிச்சிட்டேன்னா. அது மாதிரி தான் இது. உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டை எங்களுக்கு ஆள கொடுப்பார்கள். ஏன், உலகத்தின் தலை சிறந்த நாடாக தமிழர் நாட்டை நாங்கள் மாற்றி படைப்போம். மண்ணு மலையை காப்போம், மரங்களை வளர்ப்போம். எதிர்காலத்தில் என் பிள்ளைகள் வாழ்கிற பூமியாக, வாழ்வதற்கான பூமியாக இதை வைத்துவிட்டு போவோம். நாங்கள் வங்கி நிறைய பணம் வைத்துவிட்டு போன முன்னவர்களின் வாரிசுகள் அல்ல. விலை உயர்ந்த காரை வாங்கி நிறுத்தி பயனில்லை, வங்கி நிறைய பணம் போட்டு பயனில்லை. வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது, அது வயல்ல இருந்தா வரணும். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு என் மக்கள் இந்த தேர்தலை அணுகணும். மாற்றம்னு சொல்லிட்டு எல்லாரும் நீங்க எந்த இப்போ எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, உதயசூரியன் சின்னத்தை ஏழைகளின் சின்னம். எத்தனை வருஷத்துக்கு நாங்கள் ஏழை எளிய மக்களின் சின்னம்.
எத்தனை வருஷத்துக்கு இதையே பாட்டு. ஏழை எளிய மக்களின் சின்னம். ஒரு சோகத்தில் எழுதி வச்சிருக்கான், குவார்டர் 110 ரூபாய்க்கு கிடைக்க செய்த சின்னம். உதயசூரியனை வரைஞ்சி தம்பி உண்மையிலே சொல்கிறேன், உதயசூரியன் வரைஞ்சி குவார்டர் 110 ரூபாய்க்கு கிடைக்க செய்த சின்னம். ஏதோ நடந்துருச்சு. நமது முன்னவர்கள் செய்த பிழை, அதை திருத்தணும், சரி பண்ணணும். யார் செய்வது? சீமானா, அவன் தம்பி களஞ்சியம் ரமேஷ் பாவா, அவன் தங்கை பாக்கிலிச்சமா? இல்லை, நம் ஒவ்வொருத்தருடைய கடமை. மாற்றம் எங்கிருந்து வரணும்? எனக்குள்ள இருந்து. எங்கிருந்து வரணும்? உனக்குள்ள இருந்து, நமக்குள்ள இருந்து. அதனால்தான் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. இந்தியத்திற்கு மாற்று திராவிடம் இல்லை, திராவிடத்திற்கு மாற்று இந்தியம் இல்லை. இரண்டுக்கு மாற்று தமிழ் தேசியம்தான். அதனால்தான் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுங்கிறோம். இந்தியமும் திராவிடமும் பெருத்தைய மாற்று. கோட்பாட்டு அளவில் ரெண்டும் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் வெவ்வேறு அல்ல. நீட்டை கொண்டு வரும்போது கூட இருந்தது யார்? காங்கிரஸ் கொண்டு வந்தது. கூட இருந்தது யார்? திமுக. ஏன் எதிர்க்கல? ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது காங்கிரஸ் கொண்டு வந்தது. கூட இருந்தது யார்? திமுக. ஏன் எதிர்க்கல? என்ஐஏ கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்தது யார்? திமுக. ஏன் எதிர்க்கல? ரெண்டும் ஒன்றுதான். பாரதிய ஜனதா 100 விழுக்காடு இந்து, திமுக 90 விழுக்காடு இந்து. தலைவரே சொல்றாரு. பாரதிய ஜனதா ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமிற்கு இடம் தராது, திமுக ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமிற்கு இடம் தராது. தேர்தலில் தரவில்லை, 19 இப்போ தரவில்லை. ஆனால் அது பிஜேபி எதிர்க்கும், நம்புவாங்க. அது என்னரும் இஸ்லாமிய சொந்தங்கள், கிறிஸ்தவ சொந்தங்கள். அப்பப்பா, புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். இயேசுபிரான், உன் இனம் சார்ந்த ஒருவனே அவனிடத்திலே உன் அரசாட்சி ஒப்படைங்கிறாரு. யாரு? இயேசுபிரான். அவர் சொன்னதான் நான் சொல்றேன். என்னை பாசிஸ்டுங்கிறான், இனவெறியங்கிறான். நான் சொல்லலப்பா, இயேசுபிரானே சொன்னதுப்பா. உன் இனம் சாராதவனிடம் உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதேங்கிறது. நபிகள் என்ன சொல்றாங்க? ஒரு காலம் வரும், அது அழிவு காலம். அது எப்படி தெரிஞ்சுக்கிற? துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய் உரைக்கும் வழக்கறிஞர்கள், அநீதி செய்யும் அமைச்சர்கள் தோன்றுவார்கள். அதுதான் அழிவுக்கான காலம். அப்படி ஒரு காலத்தில் நீ வாழ நேர்ந்தால் அவர்களுக்கு வரி செலுத்தி வலிமைப்படுத்தி விட்டுறாதேங்கிறார். நம்ம வரி மட்டுமா செலுத்துறோம், வாக்கும் போட்டு வலிமைப்படுத்தி விட்டுறோம். இப்ப இனிமேலாவது மாற்றத்தை செய்யணும். தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே? நன்மையை வைத்துத்தான் ஒழிப்பேன். இந்த தீமைகளை, இந்த நன்மைகளை வைத்து ஒழியுங்கள் நண்பு மக்களே. கூட்டணி வைக்கலாம், கோடி கோடியாக பணம் கொடுப்பார்கள், 15-10 சீட்டு கொடுப்பார்கள், இடம் கொடுப்பார்கள், 6-7 சீட்டு வென்று இந்திய நாடாளுமன்றத்திற்கு செல்லலாம். அப்படி ஒரு வெற்றி அவசியம் இல்லை, தேவையில்லை. என்றாவது ஒரு நாள் தோற்று போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் போராடுவதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப் போகிற கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக போராடி இன்று நான் தோற்று போவதையே பெருமையாக கருதுகிறேன் என்றார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நைஜீரியாவில் கென்சரவான ஒருத்தன் அப்படியே மீத்தேன் எடுத்த இடங்கள்ல அப்படியே மண் நிலம் அப்படியே கருப்பா கரவடிஞ்சு கிடக்கு. இந்த கையை ஒட்டி காட்டி சொல்றான், என்னரும் மக்களை ஓடி வாருங்கள், நம் தாய் நிலத்தை காப்பாற்ற வாருங்கள், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பி செல்லவும் இடமில்லை அப்படின்னு சொல்றான். அதை தான் நானும் என் மக்களுக்கு சொல்றேன், என் தம்பி தங்கிக்கு சொல்றேன். நம்ம தப்பி செல்லவும் இடமில்லை. வட இந்தியன் விரட்டி ஒரு படையெடுப்பை நகர்த்துறான். நம்மை உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு, அவன் நிறைக்கிறான். அவனுக்கு குடியுரிமை கொடுத்து வாக்குரிமையும் கொடுத்துருவான். அப்ப இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரமும் அவனுக்கிட்ட போகும். அப்ப என்ன நடக்கும் சீமான்? இப்ப இங்கிலீஷில் எழுதியிருக்கலாம், இந்தியில் எழுதப்பட்டு பிறகு என்ன ஆயிரும்? இது இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக விரியும். நீ 50,000 ஆண்டுகளுக்கு முத்து தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்து இந்திய துணைக்கண்ட முழுமைக்கு நிறைந்து வாழ்ந்த நீ நிக்க இடமற்று போவாய். அப்ப என்ன செய்யணும்?
உன் இடத்தினை உறுதி செய். இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேசார்கதையற்றவன். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் நமது உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். எச்சரிச்சுக்க. நிலமற்ற இனமாக போகாதே, போகாதே. உன் நிலம் பற்றிக்கொள். இது ஒரு தாய் நிலம். இது மண் என்று பார்க்காதே. உன் தாயின் மடி என்று காதலி. பிடித்துக்கொள், கட்டியாக பிடித்துக்கொள். எல்லாரும் தம்பி தங்கைகள் உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்று நீங்கள் தண்ணீரை குடிக்கவில்லை, விஷத்தை அருந்துகிறீர்கள். காற்றை சுவாசிக்கவில்லை, கந்தக தூசியை சுவாசிக்கிறீர்கள். உணவை உண்ணவில்லை, நஞ்சையே உணவாக உண்கிறீர்கள். இந்த சூழலை இப்படியே விட்டுவிட்டு போக முடியாது. நம் பிள்ளைகளுக்கு கோடி கோடியாக பணம் வேண்டாம். நல்ல கல்வி, சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க நல்ல நீர், சாப்பிடுவதற்கு நஞ்சில்லாத உணவு, அதை வைத்துவிட்டு போனாலே போகும். அடுத்த தலைமுறை நம்மை வாழ்த்தும். இல்லை என்றால் நம் முன்னவர்களை நாம் இப்போ தூத்துவது போல தூத்தும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என்னினும் இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், பேரன்பு மிக்க எங்கள் பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள். எங்கள் விழிகளில் இருக்கிற ஏக்கம், தவிப்பு, ஒரு எதிர்பார்ப்பு. எதையாவது ஒன்றை செய்துவிட முடியாதா என் மக்களுக்கு? இலவசத்துக்கு கையேந்திர அந்த இழிநிலையிலிருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திவிட முடியாதா? மிகவும் மிகவும் அடிப்படை தேவைதான். ஒரு மாவு அரைக்கிற இயந்திரம், ஒரு மசாலா அரைக்கிற இயந்திரம், ஒரு மடிக்கணினி வாங்கிக் கொள்வது, இதுவெல்லாம் மிக மிக அடிப்படை தேவை. ஒரு சேலை, ஒரு வேட்டி, மானத்தை மறைச்சு கட்டுற வேட்டி சேலைக்கு கூடவா என் தாய் தமிழ் மக்கள் கையேந்தனும்? இவ்வளவு மானம் இழந்த நிலையில் என் மக்களை நிறுத்தியது யார்? இதை எப்படி மாற்றுவது? எப்படியேன்னு மாற்றியாக வேண்டும். அதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம். இந்த களத்திற்கு வந்தோம். அவர் படம் எடுத்தார், நானும் படம் எடுத்தேன். நிறைய பணம் வரும், அதில் வருமானம், இதில் இனமானம். எது பெரிதென்றால் இனமானம் தான் பெரிது. அதனால் ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அவமானங்கள், துன்பம், துயரம், பசி, உறக்கம் எல்லாவற்றையும் கடந்து களத்தில் நிற்கிறோம். நீங்களே பார்க்கிறீர்கள். மற்ற கட்சிகள் எல்லாம் பேசுவதற்கு செய்தி உண்டா? காங்கிரஸ் ஏதாவது சொல்லி வாக்கு கேட்க முடியுமா? பாரதிய ஜனதா 10 ஆண்டுகால ஆட்சியில் ஒரு சாதனையை சொல்லி, ஒரு நலத்திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்க முடிகிறதா? திமுக 1000 ரூபாயை தவிர வேற வார்த்தை பேச முடிகிறதா? 1000 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய். என்ன உங்க அப்பம்ட்டு காசு 1000 ரூபாய்? எங்க அப்பன்பு காசு அந்த 1000 ரூபாய் நாங்கள் உழைத்து கொடுத்தது, எங்கள் வரிப்பணம். அதுவும் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, மத்திய அரசு நிதி. அதை எடுத்து 1000 கொடுத்து ஓட்டை பறிக்கிறீர்கள். இந்த நிலையில் இருந்து மாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், தமிழ்நாடும் தமிழ் மக்களும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று நினைத்தால், உங்கள் பிள்ளைகள் எங்களை வெல்ல வையுங்கள். இந்திய நாடாளுமன்றத்திற்குள் போய் இந்த மண்ணும் மக்களும் இழந்த உரிமைகளை எடுத்து பேசி திருப்ப அந்த உரிமைகளை பெறுவதற்கு என் பிள்ளைகள் அரும்பாடு ஆற்றுவார்கள். இழந்த உரிமைகளை மீட்க உழைக்கும் மக்களின் உரிமை குரலாக என் பிள்ளைகள் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் முழங்குவார்கள். கச்சத்தீவை எடுத்துக் கொடுக்கிற போது இந்திய நாடாளுமன்றத்தை மிரள வைத்த ஒரு சிங்க மகன் எங்களுடைய தாத்தா மு.க. தேவர் அவர்கள். ஒரே ஒரு உறுப்பினர். வரலாற்று துரோகத்தை நீங்கள் செய்துவிட்டீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று இந்திரா காந்தியை எதிர்த்து பேசிய பெருந்தகை நம்முடைய தாத்தா மு.க. தேவர் அவர்கள். ஒரு மு.க. தேவர் இன்னைக்கு 40 பேரை நான் அனுப்புகிறேன். நீங்கள் வெல்ல வைத்து அனுப்பினால் 40 பேர்.